ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நாள்தோறும் பகவத்கீதையில் 16வது ஸ்லோகங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 8வது அத்தியாயத்தில் இதில் 17வது ஸ்லோகத்தில் பகவான் திடீர்னு பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் பற்றிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக? முதல்ல இந்த பிரம்மாவுடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்றது இந்த ஸ்லோகம் மூலமாக பகவான் விளக்கியிருக்கார் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக இது திடீர்னு பகவான் சொல்கிறாருன்றதையும் பார்க்கலாம். 17வது ஸ்லோகம். சஹஸ்ரயுக பர்யந்தம் அஹர்யத் பிரம்மணோ விதுஹு ராத்ரிம் யுக சஹஸ்ராந்தாம் தேஹோ ராத்ரவிதோ ஜனாஹ. பிரம்மணஹ, பிரம்மாவினுடைய, இந்த இடத்துல பிரம்மா அப்படின்றது நான்முக கடவுள் பற்றி தான் பகவான் சொல்கிறாரு. பிரம்மணஹ, பிரம்மாவினுடைய, அஹஹ பகல் பொழுது, சஹஸ்ரயுக பர்யந்தம் விதுஹு 1000 சதுர்யுகங்கள் நிரம்பியதா, 1000 சதுர்யுகங்கள் நீளமானதுன்றத சொல்கிறாங்க பெரியவங்க. அதே போல் ராத்திரிம் இரவு பொழுது, பிரம்மாவினுடைய இரவு பொழுது சஹஸ்ரயுக 1000 சதுர்யுகங்கள் கொண்டதா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். யார் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அஹஹ ராத்திர விதோ ஜனாகா, பகல் பொழுது இரவு பொழுதெல்லாம் நன்கு தெரிஞ்சிருப்பவங்க. அப்படின்னா என்ன? சாஸ்திரம் அறிந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பெரிய வேதங்கள்லாம் படித்து அதை உணரக்கூடியவர்கள், சாஸ்திரங்கள் படி வாழ்கிறவங்க, உணரக்கூடியவங்கள் இந்த மாதிரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த சத்துர்யுகம்ன்றாங்களே, அது என்னது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நமக்கு நாள் கணக்கு அப்படின்ட்டுலாம் பார்க்குறோம் இல்லையா? இவ்வளோ நாள் கணக்கு, 15 நாள் வந்தால் ஒரு பக்ஷம், 2 பக்ஷம் சேர்ந்தால் ஒரு மாதம், 6 மாதம் வந்தால் ஒரு அயனம், 2 அயனம் சேர்ந்தால் ஒரு வருஷம் இப்படின்ட்டுலாம் பார்க்குறோம். இது போல் 4,32,000 வருஷம் போச்சு அப்படின்னா அதுதான் கலியுகத்துடைய கணக்கு. கலியுகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா கலியுகம், இந்த கலியுகத்தில் மொத்தம் 4,32,000 வருஷம் இருக்குது. அதில் இப்போ தான் 5,000 அதுக்கு மேலே சில வருஷங்கள் கடந்து போயிருக்கோம். நம்ம இன்னும் பாக்கி இருக்குது. இது கலியுகத்தில், இது கலியுகத்தினுடைய கணக்கு. கலியுகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாபர யுகம், அந்த துவாபர யுகத்தில் 4,32,000 × 2. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரேதா யுகத்தில் 4,32,000 × 3. முதல் யுகமான கிருத்த யுகம், அதில் 4,32,000 × 4. இதுதான் கணக்கு. இவ்வளோ வருஷங்கள் ஒவ்வொரு யுகத்தில் இருக்குன்னு 4 யுகம் பார்த்தோமா? இந்த 4 அப்படின்றது தான் சேர்த்து சத்துர் யுகம்னு சொல்கிறாங்க. சத்துர்னா 4, இந்த 4 யுகத்தை சேர்த்து சத்துர் யுகம்னு சொல்கிறாங்க. அப்போது கலியுகத்தில் 4,32,000, துவாபர யுகத்தில் அதை 2ஆல் பெருக்கணும், திரேதா யுகத்தில் அதை 3ஆல் பெருக்கணும், கிருத்த யுகத்தில் 4ஆல் பெருக்கணும். அப்போ மொத்தமாக நம்ம சேர்த்து பார்த்தோம்னா ஒரு சத்துர்யுகத்தில், அதாவது இந்த 4 யுகங்களையும் சேர்த்து 43,20,000 வருஷங்கள். இது ஒரு சத்துர்யுகத்தினுடைய கணக்கு. இது போல் 1000 சத்துர்யுகம் கழிஞ்சால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது மட்டும்தான். இன்னும் ஒரு 1000 சத்துர்யுகம் முடிஞ்சால் பிரம்மாவுக்கு ஒரு இரவு பொழுது. அப்போது 1000 2000 சத்துர்யுகம் முடிஞ்சால் பிரம்மாவுக்கு ஒரு நாள். இது போல் பிரம்மாவுக்கு ஒரு பக்ஷம், 2 பக்ஷம் சேர்ந்து ஒரு மாதம், 6 மாதம் சேர்ந்த அயனம், 2 அயனம் சேர்ந்து ஒரு வருஷம். அதுபோல் 100 வருஷம் பிரம்மாவுனுடைய ஆயுட்காலம். இப்போ பகவான் இதை திடீர்னு எதுக்கு சொல்கிறாரு அந்த கேள்விக்கு வரலாம். ஏன்னா பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் ஆப்ரம்ம புவனால் லோகாஹா, அதாவது பிரம்மாவினுடைய சத்தியலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய உலகங்களுக்கு போனாலும் திரும்பி வரணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதில் பிரம்மாவுடைய ஆயுட்காலத்தை குறித்து, பிரம்மாவாகவே இருந்தாலும் அவருக்கு ஆயுட்காலம் நீண்டு இருக்கலாம். இவ்வளோ சத்துர்யுகங்கள், 1000 சத்துர்யுகங்கள் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் அது நித்தியம் கிடையாது, நிலையானது கிடையாது. நமக்கு வேணால் அதை பார்க்க ரொம்ப நிறைய மாதிரி இருக்கலாம். இப்போது ஒரு இந்த விட்டில் பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, மின்மினி பூச்சி, இதுக்கெல்லாம் ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. அதுக்கு நம்மளுடைய ஆயுட்காலம் பார்க்கும்போது நம்மளோட ஆயுட்காலம் ரொம்ப நீண்டதாக தெரியும். அதே போல் தான் நமக்கு பிரம்மாவோட ஆயுட்காலம் நீண்டதாக தெரியுது. ஆனால் இது எல்லாமே ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கும்போதே தானே தவிர யாருமே நிலையானவங்க கிடையாது. பரமாத்மாவான பகவான் மட்டும்தான்
எப்போதும் இருக்கக்கூடியவர். அதை வந்து சொல்கிறதுக்காக தான் பகவான் வந்து இப்போ திடீர்னு பிரம்மாவனுடைய ஆயுட்காலம்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.